பூச நட்சத்திரம், அதாவது கடகராசி பூச நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அனைவரும் பாருங்களேன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, அதாவது சனியோட ஆதிக்கத்தில் பிறந்திருப்பாங்க. அந்த கடகராசியில் பூச நட்சத்திரம் இருக்காங்க. அந்த பூச நட்சத்திர அதிபதி 7க்கு 8 கூடையன். கடகத்துக்கு 7 கூடைய சனி, 8 கூடைய சனி, அவரோட நட்சத்திரம் அங்கே இருக்குது. அப்போ அதில் வந்து எப்படின்னா கடகங்கிறது வந்து எப்படின்னா அந்த சந்திரனோட வீடு, அது சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அப்போ அந்த சனியோட நட்சத்திரங்கிறது வந்து மந்தமாக இருக்கும். அப்போ அந்த சுறுசுறுப்பும் மந்தம். அப்போ எப்படி என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு வேளைக்கு ஒரு மாதிரி இருப்பார், ஒரு வேளைக்கு ஒரு மாதிரி இருப்பார். அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பாருங்கள், வேலை செஞ்சால் அவங்க வாட்டை செஞ்சுட்டே இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு போகலாம், அதை பார்க்கலாம், அதெல்லாம் இருக்காது. பாருங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு போகலாம். அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் போய் சாப்பிட்டாங்கன்னா ரெஸ்ட் எடுத்துருவாங்க. அப்புறம் நீங்கள் மறுபடியும் வேலைக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க. அது அந்த பூச நட்சத்திரத்தோட உண்டான அந்த பூச நட்சத்திரம் கடகத்தில் இருக்குது. கடகம் சந்திரன், அப்போ நீர் ஓடை, தெளிந்த நீர். அப்போ அவங்க வந்து அந்த இதில் அந்த ஆதிக்கத்தில் அந்த சந்திரனோட ஆதிக்கத்தில் வரும்போது நல்ல வேலை, சுறுசுறுப்பு, மூமெண்ட் எல்லாம் இருக்கும். அதே அந்த பூச நட்சத்திரம் ஆதிக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா, சனியோட ஆதிக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா மந்தமாகிடுவாங்க. வச்சதை வச்ச வகையில் வச்சுருப்பாங்க. ஒரு பொருளை வச்சுட்டு தேடணும், அவன் வச்ச இடத்த வந்து மறந்துடுவாங்க. அதுதான் அந்த பூச நட்சத்திரோட வேலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம். கடகராசினாலே சந்திரனா ஸ்பீடு கிரகம். 27 நாளில் ஒரு 12 ராசியுமே ரவுண்ட் பண்ணிட்டு வந்துடும். அப்போ அந்த கடகராசியில் பூச நட்சத்திரம்னா சனியோட வீடு. இரும்பு சம்மந்தப்பட்டது, மோட்டர். அப்போ சந்திரங்கிறது ஸ்பீடு, சனிங்கிறது இரும்பு சம்மந்தப்பட்டது. அப்போ பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் ஓட்டுறவங்க, ட்ராவல்ஸ் வச்சுக்கிறவங்க, அந்த பூச நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் வச்சுருப்பாங்க. கடகராசியில் பூச நட்சத்திரம். கடக ராசி அதிபதி சந்திர பகவான் 11ஆம் இடத்துல உச்சம். கடகத்துக்கு 11ஆம் இடத்துல உச்சம், ஸ்பீடு கிரகம். அப்போ வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் வச்சு ஓட்டுறவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூச நட்சத்திரம் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வச்சு ஓட்டிகிட்ருப்பாங்க, ட்ராவல்ஸ் வச்சு ஓட்டிகிட்ருப்பாங்க. இப்போ இந்த ட்ரெயின் சம்மந்தப்பட்டது மற்றும் போக்குவரத்து துறையில் கூட நிறையா நான் பார்த்துருக்கேங்க. என்னடா சனியோட நட்சத்திரம் மந்தகாரகன் சுறுசுறுப்பு வீட்டில் உட்காந்துட்டு அப்போ சந்திரனோட ஆதிக்கையில் இருக்காருன்னு பார்த்தா அதுதான். அப்போ கடகராசியில் பூச நட்சத்திரம், சனியோட வீடு, அந்த சனியோட நட்சத்திரம் சந்திரனோட வீட்டில் இருக்கும்போது அப்போ ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்டது அதை அவங்க நல்லா தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா 100 லாரி வச்சுருக்காரு அவர் ஓனர். இப்போ ஆர்சி வேறு போட்டாலும் அவர் மொத்தமாக வச்சு காண்டி எடுத்து வச்சு நடத்திட்டு இருக்காரு. அந்த மாதிரி ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதே நேரத்துக்கு அந்த கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராசியும் வச்சும் பார்க்கலாம், லக்கணத்தையும் வச்சும் பார்க்கலாம். ராசிக்கு அந்த அந்த கடகராசி பூச நட்சத்திரம். அப்போ கடகராசி பூச நட்சத்திர கணக்கெடுத்தாலும் சனி பகவான் எங்கே இருக்காரோ இரும்பு சம்மந்தப்பட்டது என்ன மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெளிவாக வரும். சனியோட ஆதிக்கமே பழைய பொருள், பழசு, அழுகி போன பொருள், அழுகிறது, அசால்ட்டு தன்மை, ஒரு ஸ்பீடு இல்லாமல் பண்ணக்கூடியது, அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து சனியோட வேலைன்னு வச்சுக்கலேன். அதனால் வந்து கடகராசியில் பூச நட்சத்திரம், அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே அசால்ட்டாக இருப்பாங்க. ஆனால் காரியம் சாதிச்சிருவாங்க. ஏன்னா அது அந்த சனியோட ஆதிக்க பவரில் இருக்கிறதுனால ஸ்பீடு, அது கடகம் வந்துங்கிறது ஸ்பீடாக இருக்கிறதுனால எந்த காரியத்தை கரெக்டாக செய்வாங்க. பொறுமையாக செஞ்சாலும் கரெக்டாக முடிப்பாங்க. கடகராசி பூச நட்சத்திரக்காரங்க எல்லாமே ஸ்பீடு பார்ட்டி, தாய்மை பண்பு உள்ளவங்க, வந்தவங்களுக்கு உணவு சாப்பாடு கொடுக்கக்கூடிய தன்மை அந்த கடகராசிக்கு உண்டு. அந்த தாய்மை பண்பு அல்லவா, அந்த மாதிரி இந்த கடகராசி பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய சொல்லலாம். ஏன்னா அது உணவு சொல்லலாம். 4 பாதத்துக்கு கடகராசியில் பூச நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குது. 4 பாதத்துக்கு கோயில் உணவு நிறைய இருக்குது. இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். கடகராசி பூச நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்க, ட்ராவல்ஸ் வச்சு ஓட்டுவாங்க, ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்டது, உணவு கேட்டரிங் சம்மந்தப்பட்டது வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது. என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.